அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ளூ கிராஸ் மற்றும் இந்த பசுவதைப்பு சட்டம், இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு எனது பணிவான தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், பசுவதை சட்டம் என்ற சட்டம் ஏற்றளவிலே இருக்கிறது. ஆனால் பசுக்கள் கொல்லப்பட்டு தான் வருகிறது. மாடுகள் தின்று கொண்டு தான் இருக்கிறார்கள். மாட்டு இறைச்சியை சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். என்ன சொன்னாலும் அவர்கள் திருந்த போவதில்லை. நான் தின்பதை வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவர்கள் விருப்பம். என்னவென்றால், பசு ஒரு தாய்க்கு, ஒரு பெண்ணுக்கு ஈடானது. தன் குழந்தைகளுக்கு தாய்மார்கள் பால் கொடுக்கிறார்களோ இல்லை, தினமும் அன்றாடம் அந்த பசுக்களின் பாலை தான் நாம் அறிந்து வாழ்கின்றோம். எதையாவது மரத்தில் கொண்டு வரும். ஒரு கிரகப்பிரவேசம் என்று ஒரு குடி போகணும் என்றால் லட்சுமி பூஜை என்பார்கள். அந்த மாட்டிற்கு பூஜை செய்வோம். அதனுடைய பின் கால்கள் பக்கத்தில் முதுகு தண்டுவாடத்தில் தான் லட்சுமி குடிகொண்டிருப்பதாக ஐதீகம். ஆனால் அதையே தின்கிறார்கள். அது வேறு. இது சமுதாய பிரச்சனை என்பார்கள். நான் கூறுவதெல்லாம், தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த மாட்டு இறைச்சி கடைகள் தேசிய நெடுஞ்சாலையோ அல்லது ஊருக்கு எதிர்ப்புறத்திலோ இருக்காமல் ஒதுக்குப்புறமாக எங்கேயாவது வைக்க அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக இந்த மாட்டு இறைச்சி கடைகளை அப்புறப்படுத்தி, அவர்கள் எங்கு ஒன்றாலும் தின்னட்டும், எப்படி ஒன்றாலும் இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் தேசிய நெடுஞ்சாலையிலோ அல்லது சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய இடத்திலோ இல்லாமல் ஒதுக்குப்புறமாக அவர்களுக்கென்று அந்த மாட்டு இறைச்சி கடைகளுக்கென்று தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து விடுங்கள். வார்த்தைகளே வரவில்லை எனக்கு அந்த கதைகளை பார்க்கும்பொழுது. ஏனென்றால், ஒரு மாடு அறுக்கப்பட்டு அதனுடைய பால் மடியிலிருந்து பால் சுரந்து இறந்து விட்டது மாடு. உறுப்புகள் தனித்தனியாக தொங்கிக் கொண்டிருக்கும்போது சாலையிலே அந்த பாலை கண்டு என் நெஞ்சம் கலங்கியது. எனவே தயவு கூர்ந்து தமிழக அரசு உடனடியாக இந்த வரும் பொங்கலுக்குள்ளேயே இந்த மாட்டு இறைச்சி கடைகளுக்கு தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் சரி, ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் மக்கள் பார்வைக்கப்படாத வண்ணம் அதை தின்பவர்கள் தேடி போகட்டும், அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. எனவே தயவு கூர்ந்து இதை செய்து கொடுத்தால் என்னை போன்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பார்கள் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், வேதனையாக இருக்கிறது. அந்த மாட்டு இறைச்சி கடைகளை பார்க்கும்போது இளங்கன்றுங்க கொல்லப்பட தயாராக வரிசையாக நிற்க வைத்து இருக்கிறார்கள். இந்த வேலூர் மாங்காய் மண்டி பக்கத்தில் பார்க்க போனால், நாளை உயிர் போகுமா, இன்று உயிர் போகுமா என்று இல்லாமல் பசுக்கள் வரிசையாக கட்டி வைத்திருக்கிறார்கள். இது சுகாதாரத்துறைக்கும் தெரியும், ப்ளூ கிராஸுக்கும் தெரியும், பசுவதைப்பு சட்டத்திற்கும் தெரியும். ஆனால் பயனில்லை. எனவே தயவு கூர்ந்து விஷாரம், வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி இப்படிப்பட்ட இடங்களில் சாலை மார்க்கமாக செல்லும் பொழுதே இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சி கடைகளை தயவு கூர்ந்து அப்புறப்படுத்த வேண்டும்படி தமிழக முதல்வர் அமைச்சரை மிகவும் பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். இது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.